வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டு சமையலறையில இருக்கக்கூடிய ஒரு சின்ன விதை, ஆனா அதோட சக்தி மருத்துவ உலகத்தையே ஆச்சரியப்படுத்துற அளவுக்கு இருக்குது. அந்த விதை என்னன்னு தெரியுமா? அதுதாங்க பூசணி விதை. இன்னைக்கு வீடியோ முழுக்க பாருங்க. ஏன்னா பூசணி விதைகளை எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு அளவு எடுக்கணும், எந்த டைம்ல எடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது முக்கியமா உடல் சக்தி, ஹார்மோன் சமநிலை, இரவு வலிமை, மன அமைதி, வயது குறைவான தோற்றம், இது எல்லாத்தையுமே கொடுக்குது இந்த ஒரு விதை. கண்டிப்பா இந்த விதையை எப்படி சாப்பிடணும்னு தெரிஞ்சுக்கிறணும்ல. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட செய்யும். நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்? பூசணிக்காய் வீட்டில் இருந்துச்சுன்னா அந்த காயை சமைப்போம், விதைகளை தூக்கி குப்பையில் போடுவோம். ஆனால் இந்த விதைகள் மிக அற்புத மருத்துவ குணங்களை கொண்டது. ஸோ இந்த விதையில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ இந்த விதையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பார்க்கலாம். இந்த விதையில் சிங்க், மெக்னீஷியம், ஹெல்த்தி ஃபேட்ஸ், புரோட்டீன், ஆன்டி ஆக்சிடென்ட், இது எல்லாமே இருக்குது. இதனால தான் இதை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு உலகமே சொல்லுது. ஸோ இந்த பூசணி விதைகள் ஆன்லைன், ஆஃப்லைன், சூப்பர் மார்க்கெட் எல்லா இடங்கள்லையுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவாக பூசணி விதைகள் இருக்குது. இதனுடைய நன்மைகளை பார்த்தலாம். ஆண்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அந்த ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு இந்த பூசணி விதைகள் முக்கிய பங்கு வகிக்குது. சாதாரண விதைகள் நன்று எண்ணிராதீர்கள். இது பலவிதமான நன்மைகளை கொண்டது. முக்கியமா ஆண்களுக்கு தேவையான அந்த ஆண்மை பவர். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய சிங்க், அந்த சிங்க் என்ன பண்ணுதுன்னா டெஸ்டோஸ்டரான் ஹார்மோன் அளவை அதிகரிக்குது. இதனால உடல் வலிமை அதிகரித்து சோர்வு குறைய ஆரம்பிக்கும். இரவு நேர சக்தி அதிகரிக்கும். தினமும் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து பலரும் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி என்னன்னா, இரவு வலிமையை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. ஸோ இரவு வலிமையை அதிகரிக்கிறதுக்கு இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிட்டாவே போதும். அதில் தான் பூசணி விதைகளை நம்ம சொல்கிறோம். ஏன்னா பூசணி விதைகள் ஒரு இயற்கையான ஒரு உணவு. இதனால் எந்த ஒரு பக்க விளைவும் ஏற்படாது. ஆனால் சரியான முறையில் சாப்பிட்டால் முழுமையான பலன்கள் கிடைக்கும். இது பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கும். அது தலையிலிருந்து கால் பாதம் உச்சி வரைக்கும் உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை சீராக இயங்குறதுக்கு பயன்படுது. அதே மாதிரி எனர்ஜியை பூஸ்ட் பண்ணும், ஸ்டாமினா பவரை அதிகரிக்கும். இது தொடர்ந்து சாப்பிட்டா உடல் இயற்கையாகவே வலிமை பெற ஆரம்பிக்கும். ஸோ தொடர்ந்து சாப்பிடணும், அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். அடுத்து நல்ல ஒரு தூக்கம் கிடைக்கிறதுக்கு பூசணி விதைகளை எடுத்துக்கலாம். உங்களுக்கு தூக்கம் சரியா வரல அப்படின்னா பூசணி விதைகள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் நரம்புகளை அமைதிப்படுத்தும், சாந்தமாக்கும், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை கொடுக்கும். ஸோ இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கம் கிடைக்கும். நிறைய பேருக்கு, வயதானவர்களுக்கு, முக்கியமா 60 வயசு மேல உள்ளவங்களுக்கு என்ன ஆகும்னா தூக்கமின்மை பிரச்சனை இருக்கும். ஸோ திடீர்னு நைட்டு ஒரு மணி 2 மணிக்கு முழிப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கமே வராது. ஸோ அடுத்து காலைல 6 மணி வரைக்கும் முழிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தூக்கம் வரும். இதனால உடல் சோர்வாகும், உடல் நிறையாவே கெட்டு போயிடும். ஆனால் இந்த பூசணி விதைகளை அவங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தால் ஒரு நாள்ந்த தூக்கம் கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து 5வது பாயிண்ட் என்னன்னா, மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு பூசணி விதைகள் பயன்படுது. இப்ப இருக்க பலருக்கும் இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாவே இருக்குது. ஸோ மன அழுத்தத்துக்குள்ள எல்லாருமே தள்ளப்படுறாங்க. எல்லாருமே எதையோ நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால மன அழுத்தம் அதிகமாவே வருது. ஸோ இந்த விதைகளை நம்ம உட்கொள்ளும் பொழுது மன அழுத்தம் குறைக்கும், அந்த உடல் சோர்வு குறையும், மன அமைதி கிடைக்கும். இதை சாப்பிட்டா நம்மளுடைய பிரெயினே மொத்தத்துல நல்லா காம் ஆயிரும். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகளை கொண்டது இந்த பூசணி விதைகள். அடுத்து 6வது ஒரு நன்மை என்னன்னா, இதயத்தை பாதுகாக்கிற தன்மை கொண்டது பூசணி விதைகள். ஹார்ட் ஹெல்த் ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸோ அந்த ஹார்ட் ஹெல்த்தை பாதுகாக்கிற வேலையை இந்த பூசணி விதைகள் செய்கிறது. பிளட் ப்ரெஷரை கட்டுப்படுத்துறதுக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் பூசணி விதைகள் பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த பூசணி விதைகளை சரியான முறையில் சாப்பிட்டா தானே முழுமையான பலன்கள் கிடைக்கும். ஸோ எப்படி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இதுக்கு சாப்பிட்றதுக்கான சரியான முறை, நீங்கள் பச்சையாவே அப்படியே உட்கொள்ளலாம். பூசணி விதைகள் சாப்பிட்றதுக்கு மற்ற நட்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஒரு பாதாம் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கோ அதே மாதிரி தான் பூசணி விதைகளும் இருக்கும். ஸோ பூசணி விதைகள் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அது வெளியில் இருக்க அந்த வெள்ளை கலர் லேயர் இல்லைங்க, உள்ளே இருக்கக்கூடிய அந்த பச்சை கலர். நீங்கள் கடைகளில் வாங்க
வாங்கும்போதே அந்த பச்சை கலர்ல உள்ளலேயே அந்த பச்சை கலர் சீடோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி வாங்கி சாப்பிடுங்க. இல்லைன்னா இன்னமும் உங்களுக்கு டேஸ்ட்டாக நான் சாப்பிடணும், ஒரு ஸ்நாக்ஸாக நான் சாப்பிடணும், ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் வந்து நெய்யில் போட்டு வறுத்து கூட நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நெய்யில் போட்டு வறுத்துட்டு, இல்லைனா சும்மா வறுத்தும் சாப்பிடலாம், இல்லை நெய்யில் வறுத்தும் சாப்பிடலாம். இதை காலையில் சாப்பிடலாம், இல்லைனா இரவில் சாப்பிடலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம். ஆனால் அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சாப்பிட்றாதீங்க. தினமும் 1 இல்லைனா 2 டேபிள் ஸ்பூனுங்கிறது ரொம்ப ரொம்ப போதுமானது. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிகமா இத சாப்பிடவே கூடாது. அப்படி நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, வயிற்று பிரச்சனை, ஃப்ளோட்டிங் இது எல்லாமே வரும். ஸோ, அதனால அளவோடு எடுக்கிறது தான் உங்களுக்கு நன்மை. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சாக்கப்படும். ஸோ, இது வந்து அமிர்தமா இருந்தாலுமே இது நஞ்சாயிரும். ஸோ, அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அளவோடு எடுத்துக்கிறங்க. அடுத்து யாரெல்லாம் இத சாப்பிடலாம் அப்படின்னா, இது அனைவருமே சாப்பிடலாங்க. ஸோ, இந்த பூசணி விதைகள சாப்பிட இல்லாதவங்க அப்படின்லாம் யாருமே இல்லை, எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன்னா அவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இந்த பூசணி விதைகள இருக்குது. முக்கியமா ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், வயதானவர்கள் எல்லாருமே வந்து இந்த பூசணி விதைகளை வந்து உட்கொள்ளலாம். குறிப்பா உடல் பலம் குறைவானவர்கள், தூக்கம் இல்லாதவர்கள், ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த ஒரு விதையை வந்து அவங்க எடுத்துக்கிறணும். ஸோ மன அழுத்தத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு என்னென்னமோ பண்ணுவீங்க. ஸோ இந்த பூசணி விதைகளை ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல இருந்து ஈஸியா நீங்க வெளியில வந்துடலாம். அதே மாதிரி உடல் பலம் குறைந்தவர்கள் அவங்க எவ்வளவோ ட்ரீட்மெண்ட்ஸ் எடுப்பாங்க. முக்கியமா ஆண்களுக்கு தான் சொல்றேன். ஸோ ஆண்கள் இந்த ஸ்டாமினா பவருக்காக நிறையா மருந்து, மாத்திரை நிறையா உட்கொள்வாங்க. ஸோ இதனால என்ன ஆகும்னா பலவிதமான பக்க விளைவுகள் வரும். இது ஒரு என்ன சொல்றது, தற்சமயத்துக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கொடுத்தாலும் அடுத்து வந்து இதனால பலவிதமான பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ இயற்கையான உணவுகளை உண்டு இயற்கையோட வாழ்றதா நல்லது. ஸோ இயற்கையான உணவுகளான பூசணி விதைகளை எடுங்க. கண்டிப்பா உங்க நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க என்ன மாதிரியான உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஸ்டாமினா பவருக்காக? இன்னுமே இல்ல ஆல்ரெடி நீங்க பூசணி விதைகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஆல்ரெடி இந்த ஸ்டாமினா பவருக்காக வேற ஏதாவது உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பகிருங்க. யாராவது பூசணி விதைகள் வந்து உட்கொண்டு இருக்கிறீர்களா அப்படின்னா அதையும் உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிருங்க. ஸோ அப்பதான் மற்றவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அதற்காக தான் நம்ம சொல்கிறோம். ஸோ பூசணி விதைகள் யாரெல்லாம் உட்கொள்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். ஸோ பூசணி விதைகள் ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான விதை, இயற்கையான விதை. இதனால எந்த ஒரு பக்க விளைவும் இல்லை. எல்லாருமே தாராளமாக சாப்பிடலாம். ஸோ பயப்படாமல் சாப்பிடலாம். இந்த ஒரு சின்ன விதை தான், ஆனால் அதனுடைய பயன்கள் எக்கச்சக்கம். ஓகேங்களா? தினமும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடல் வலிமை அதிகமாகும், மன அமைதி கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், இயற்கையான சக்தி கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். மொத்தத்தில் உங்கள் உடல் முழுக்க ஆரோக்கியமாக்கப்படும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.